திருவண்ணாமலையில் விசிறி சாமியார் இருந்தார், யோகிராம் சரத்குமார். அவர்கிட்ட நான் ஒரு நாள் கேட்டேன், ஃபாதர் தான் கூப்பிடுவேன் நான், ஃபாதர் வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னேன். அண்ட் வாட் ஷுட் ஐ நாட் டூ அப்படின்னு, நான் என்ன பண்ணோம் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டேன் ஒரு நாள். அவர் சொன்னார், சிவா, என்ன சிவான் தான் கூடுவார், சிவா ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அண்ட் யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் காட் அப்படின்னு. ஒரே வரி தான், யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் காட் அண்ட் ஷுட் நெவர் ஃபர்கெட் காட். எப்பயும் கடவுளை நினச்சிட்டே இருக்கணும், எப்பொழுதுமே கடவுளை மறந்துடக்கூடாது. இவ்வளோ தான் நீ செய்ய வேண்டியது. திஸ் இஸ் த டூ அண்ட் டோன்ட்டு. இதை நீங்களும் பண்ண முடியும் இல்லையா? திடீர்னு வராது. வழிக்கு வீணும் நின் திருப்பேரலாது சொல்லற்கேன். வழிக்கு விடுற போது கூட உனக்கு ப்ராக்டிஸ் இருந்தால் முருகா கோவிந்தான்னு சொல்லுவியா இல்லையா? அந்த மாதிரி நாம் நம்மளை கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரையென்று செய்வாய். நான் உன்னை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. மறந்தால் நினைக்கணும், நினைக்கணும்னா மறந்துட்டோன்னு அர்த்தம். கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள், உன்னுடைய 2 பாதங்கள், வனஜம், என்னுடைய இதய தாமரையில் கொண்டாந்து வைக்க மாட்டியாப்பா அப்படின்னு அர்த்தம். திணியான மனோ சிலை மீது அடியார் அரவிந்தம் அரும்புவதோ அப்படின்வார். என் மனோ சிலை, மனசு கல் மாதிரி இருக்குது, இதில் உன்னுடைய அந்த தண்டையை நீ கால்களை கொண்டாந்து ஏன் வைக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு அர்த்தம். அப்போ கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தாள் வனஜம் தரை என்று சிவாய் தான் நம்முடைய ப்ரேயராக இருக்கணும். அது ஒரே நாளில் திடீர்னு வராது, இல்லை கஷ்டம் வர்ற போது வரவே வராது. எப்பயுமே அது ஒரு ப்ராக்டிஸாக மாற்றிக்கணும். என்ன கஷ்டங்குது, காலையில் எழுந்திரிச்சு டீ சாப்பிட்றியா, அதை ஒரு நிமிஷம் வச்சுடு, முருகா குடிப்பான்னு சொல்லி நீயே குடி. அதுக்கப்புறம் குளிக்க போறியா, இதுதான் உனக்கு அபிஷேகம்னு சொல்லி நீயே குளி. ட்ரெஸ் போட்டுக்கிறியா, முருகா இன்றைக்கி இதுதான் உனக்கு அலங்காரம்னு சொல்லு. அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் பூரா முருகனை உங்களோட மெர்ஜி பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்ச கடவுளை உங்களோட மெர்ஜி பண்ணிக்கோ. சாப்பிட்ற போது கடவுளை நினச்சிக்கோ. ரோட்டில் போகிற போது யாராவது ஒரு பிச்சைக்காரனை பார்த்தியானா அதுதான் முருகர், உனக்கு தயவு தாட்சணி இருக்கான்னு பார்க்குறான்னு சொல்லி அவனுக்கு ஒரு புற பிஸ்கட் வாங்கி கொடுத்துருக்கு. ஆஃபீஸுக்கு போறியா, அங்கே யாரை பார்த்தாலையும் கடவுளுடைய ஒரு வடிவம்னு நினச்சிக்கோ. ஒரு சேல்ஸ்மேன், நீ ஒரு மேனேஜரு, ஒரு சேல்ஸ்மேன் உங்கள்கிட்ட ஒரு டை கட்டிக்கின்னுட்டு ப்ரீஃப் கேஸ் வச்சுன்னுட்டு, சார் நைஸ் டு மீட் யூ அப்படின்னா, முருகர் சேல்ஸ்மேனாக வந்துக்கிறாரு, நம்ம அவனை சீட்டிங் பண்ணாத ஒழுங்காக வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிக்கோ. உன் பிள்ளையை பார்த்தா முருகன்னு நினச்சிக்கோ, உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தாக்க பார்வதி பரமேஸ்வரன் நினச்சிக்கோ. இப்படி தான் நீ டியூன் பண்ண வேண்டியிருக்கும், இப்படி தான் நீ டியூன் பண்ண வேண்டியிருக்கும். நான் கூட அப்படி தான் பண்ணேன். நான் எங்கள் ஒரு 1984 எனக்கு ஞானம் கிடச்சிது. அதுக்கப்புறம் என்ன, நான் சீசன் பண்ணிக்கிறதுக்கு டியூன் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னா, லேடிஸை ஃபேஸே பார்க்க மாட்டேன், அவங்க காலை பார்த்துன்னு எங்கள் அம்மா காலைன்னு நினச்சிக்குவேன். இப்படி தான் நான் ட்ரைனிங் பண்ணேன். அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு இப்படி தான் நான் என்னை ட்ரைனிங் பண்ண வேண்டி வந்தது. எந்த லேடியை பார்த்தாலும் அவங்க காலை நினச்சின்னு எங்கள் அம்மாவை நினச்சிக்குவேன், அவ்வளோதான். இப்படி தான் என்னால் அதை வெற்றி பெற முடிஞ்சது. அந்த ஹேபிட்லேருந்து வெற்றி பெறது கஷ்டம். அது ஆசை அருமின்னு சொன்னால் அதே ஆள் தான் சொன்னார், ஆசானுகளும் துகளாயினவின் பேச அனுபூதி பிறக்கணும். இப்போ ஆசைகள்லாம் போகணும். ஆசைக்கூர் பக்தனேன் என்ற வார்த்தை அன்னைக்கு அதுக்கு தான் பயன்படுறார். நான் ஆசைகளால் பிடிக்கப்பட்ட ஒரு பக்தனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆசானுகளும் துகளாயினவின் தான் இந்த அனுபூதியெல்லாம் கிடைக்கும், கடவுளுடைய அனுபவமெல்லாம் கிடைக்கும். அதுக்கு யூ கேன் சூஸ் யுவர் ஓன் மெத்தட். இதுக்கு ஒன்றும் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் யாரும் கொடுக்க முடியாது. நீ பக்குவப்பட்டிருந்தா உங்களில் நீ கும்பிடுற கடவுளே உனக்கு அடுத்தடி எடுத்து கொடுத்துனே இருப்பார். அமிட் த என்சர்க்கிளிங் க்ளூம் லீட் thou me on, lead kindly light, one step enough for me. அடுத்த அடிக்கு வெளிச்சம் காய்ச்சதுன்னா போருமே. உனக்கு என்ன, நீங்கள் 100 கிலோமீட்டருக்கா வெளிச்சம் காட்டுவார் கடவுள்? அடுத்த அடி கரெக்டாக வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த அடிக்கு வெளிச்சம் வந்துன்னே இருக்கும். சினிமா கொட்டையில் டார்ச் அடிப்பான்னு சொல்கிறேன்ல, அதை பார்த்து நீ போய் உன் சீட்டில் உட்காந்துக்கலாம் தட்டு மாதிரி. அந்த மாதிரி எட் ஒன் ஸ்டெப் இனஃப் ஃபார் மீ, நான் அடுத்த அடிக்கான வெளிச்சத்தை மாத்திரம் நீ எனக்கு கொடுத்துரு. அமிட் த என்சர்க்கிளிங் க்ளூம், நான் அந்த அந்தகார இருளில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன், எனவே பேரொழியான ஆண்டவனே தமசோமா ஜோதிர்கமாய, இருட்டிலிருந்து எனக்கு வெளிச்சத்தை கொடு அப்படின்னு அர்த்தம். அது அந்த தம்பி கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் நம்முடைய சிந்தனைகள். யூ ஹாவ் டு கீப் ஆர் கடவுளோட குருத்தனம் நடத்த வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள்லாம் கல்யாணம் ஆகிருக்குது, ஒய்ஃப் கூட இருக்கீங்க, அப்போது கடவுள் ஞாபகம் வந்தால் ரைட்டாகிறாங்கன்றது உங்களுடைய பிரச்சனை வரலாம். ஏன்னா நீ எந்த கடவுளெல்லாம் கும்பிட்றியோ அவனே கல்யாணம் கட்டின்னு இருக்கான். எந்த கடவுளுக்கு பொண்டாட்டி இல்லை சொல்லு? ஐயப்பசாமிக்கு பூரணா புஷ்கலாக இருக்குது, முருகருக்கு வள்ளி தேவியான இருக்குது, பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூதேவி இருக்குது, சிவபெருமான் தலையில் கங்கை வச்சுன்னுக்கிறார், ஜாயின் பக்கத்துலேயே பார்வதி வச்சுன்னுக்கிறாரு. இப்போ நீ கும்பிட்ற கடவுள் எல்லாமே கொடுத்தணும் நினச்சின்னு குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னு இருக்குதில்ல உங்கள் புராணங்கள் படியே. அப்போது நீ அதை தப்பாக நினைக்கவே வேண்டியதில்லை.
ஒரு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி இவங்க தானே பாலும் பழமும் பெட்ரூம் எல்லாம் போய் செட் பண்ணி மல்லிப்பூ எல்லாம் தூவிட்டு அவங்க 2 பேரையும் உள்ளே தள்ளி கதவு பூட்டின்னு போகிறாங்க. இதை நீ நம்புறல? அப்படி தான் கடவுள் கூட நீ குடும்பம் நடத்தினேன்னா அவன் சந்தோஷப்படுவான். நடத்தாது இருந்தாக்க என் பிள்ளை இப்படி உருப்படாது இருக்கு சொல்லுவோம். அதனால் அழகாக குடும்பம் நடத்தலாம். கடவுளை நீ மறக்கவே கூடாது. எப்பயும் கடவுளை நினச்சின்னே இருக்கணும். இதுதான் வாழ்வதற்கான முறைமை.